படபடன்னு இடியும் மின்னலும் இருட்டுமா இருந்துச்சு. என்னடா பார்த்தா செத்த நேரத்திலே சோன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மாடியில் போய் மழையை ரசிக்கலான்னு போன இடத்துல இதை தான் நான் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். எதார்த்தமாக கண்ணில் பட்டுச்சு. ஸோ நம்மளும் சின்ன பிள்ளையில இப்படி தானே ஆட்டம் போட்டிருப்போம் இல்லையா, எல்லாருக்குமே உண்டு தானே. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். கோழி ஆனங்காய்ச்சி கோழி பொரிக்கலான்ட்டு அம்மா பொரிக்கிறதுக்கு வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருந்தா. முட்டை, உப்பு, இஞ்சி, பூண்டு, மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுட்டா. டீச்சக்கறிக்கு பீட்ரூட் இது பண்ணி வச்சாச்சு. ஸோ நாங்கள் கோழி ஆனால் இந்த மாதிரி தான் காய்ச்சுவோம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி அது கொஞ்சம் கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே வதக்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழுத்த தக்காளியாக பெருசாக நல்லா பழமானதாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு பாதி அளவுக்கு அனத்துக்கு தேவையான அளவுக்கு விட பாதி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி விட்டாச்சு. மசாலா கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பரட்டி விட்டதுக்கு அப்புறமாக தயிர் வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் கொஞ்சம் வந்து இருந்தாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன் ஹல்வாங்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் பிரியாணிக்கு நம்ம கிரேவி பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஆணவமும் இது பண்ணுறது. பட் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா பரண்டு வந்ததுக்கப்புறமா மல்லி புதினா சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே இதில் போட்டாச்சு. சிக்கனையுமே அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா பரட்டி விட்டு சிம்லேயே வச்சு அந்த சிக்கனில் தண்ணிலாம் விடும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா ஆணத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மல்லித்தூள் சேர்த்து மூடி வச்சிட வேண்டியதுதான். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆணை கொதித்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் கரைச்சி இறக்கிட வேண்டியதான். இப்படி தான் நாங்கள் கொல்லியானம் காய்ச்சுவோம். ஸோ மல்லித்தூள் தேவையான அளவுக்கு போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. எப்போதும் குக்கரில் தான் விசில் விடுற மாதிரி வச்சிடுவோம். பட் இந்த தடவை சட்டிலேயே ஆணை காய்ச்சிக்கலான்ட்டு வச்சாச்சு. ஒரு பக்கம் தீச்சக்கறி பீட்ரூட்டுமே ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து ஆணை கொதித்து இறக்குனதுக்கப்புறமா தேங்காய் கரைச்சி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா பரட்டியுமா வச்சுருந்தாலே அது கூடவே கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பொரிச்சிட்டா வேலை முடிஞ்சிடுது. அவ்வளோதான் அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து சீக்கிரமாக முடிச்சாச்சு. மச்சியுமே வந்து கொஞ்சம் தேங்காய் திருவி கொடுத்து பீட்ரூட்லாம் சுரண்டி கொடுத்துருந்தா. ஒன் சைடு வந்து கஞ்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஜீரகம் போட்டு கஞ்சி ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தது. அது ஒரு பக்கம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்குலாம் பசி வந்துருச்சு. ஏன்னா வந்து லேட்டாக தான் கொஞ்சம் வேலை ஆரம்பித்தோம். மழை வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஒரு வழியாக எப்படியே கொண்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஆளுக்கு ஒரு வேலையாக மழை பெஞ்சு படப்படன்னு ஓஞ்ச மாதிரி நாங்களுமே சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். வடகா சம்பால் வந்து காலையில் தேங்காய் கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சது இருந்தது. அதையுமே வந்து லஞ்சுக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்ல விதமாக முடிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அடுத்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.